இந்த வீடியோவை வழங்குபவர் ஆர்கே ஃபார்மசூட்டிகல்ஸ் ரெஃபரல் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். இந்த கேரடாக்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான பழங்கள், அதாவது அரிய வகை பழங்கள் இருக்குது, மூலிகைகள், அது மட்டும் இல்லைங்க, சுத்தமான தேனால் உருவாக்கப்பட்டது இந்த கேரட் டாக்ஸ். செரிமான கோளாறுகளையும் சரி செய்யுது. அதாவது பேக்டீரியம்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டோன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ் போன்ற எல்லா விஷயங்களும் இருக்கும், கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கும். இதை உட்கொள்ளும் பொழுது அந்த அசுத்தங்கள், அதாவது அந்த ப்ரிசர்வேட்டிவ், அந்த கழிவுப் பொருட்கள் எல்லாத்தையும் உடலில் இருந்து நீக்கும். தொடர்புக்கு 9940588883. வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் KLF. இந்த சேனல் மூலமாக நம்ம அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர், டயட்டிக்ஸ், மெடிடேஷன், எக்ஸசைஸ், கிகாங் அண்ட் டாய்ச்சி போன்ற விஷயங்கள், யோகா அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த சேனல் மூலமாக பார்க்கலாம். வாங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மூச்சு திணறல் வந்துச்சுன்னா என்னென்னங்க பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது மூச்சு திணறும் பொழுது நம்மளுக்கு அந்த டைமில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஒரு விஷயம், நம்ம டாக்டர்கிட்ட கால் பண்ணுவோம், இல்லைனா எமர்ஜென்சிக்கு ஆளை கூப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி ப்ரிவென்டிவாக நம்ம ஒரு சில மெஷர்ஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம அங்கே போனால் சேஃபாக இருக்கலாங்க. அது என்னென்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் லங் ரீஜனில் கரெக்டாக டேப் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எப்படியாப்பட்ட மூச்சு திணறலும் ரொம்ப வேகமாக குணமாகும். ரேப்பிடாக ரொம்ப மூச்சு திணறிட்டு இருக்காங்க, மூச்சை விட முடியல, அது எய்தர் ஆஸ்துமா பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை கார்டியாக் பேஷண்ட், ஒபிசிட்டியாக இருக்கலாம். இதன் காரணமாக மூச்சு திணறும் பொழுது என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எதுவுமே யோசிக்க கூட தோணலைங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, முதுகில் எக்ஸாக்டாக லங் ரீஜன் பின்னாடி, இப்போ நுரையீரலுக்கு பின்னாடி, நேர் பின்னாடின்னு பார்த்தோன்னா அந்த ரீஜன் டேப் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவ் இருக்கும். இப்போ 2 நுரையீரல் இருக்குங்க, இதுக்கு நேர் பின்னாடி டேப் பண்ணோம்னா வேகமான ரிசல்ட் அடையும். அதாவது மூச்சு திணறுது, மூச்சை விட முடியல, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இது உடனே டேப் பண்ணிங்கன்னா நார்மல் ஆவாங்க அல்லது கண்ட்ரோலாக வச்சு ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரீத்திங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் ரொம்ப சிம்பிள், உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுடைய முதுகு பகுதியில், நுரையீரலுடைய பின்பகுதி, இந்த பகுதியில் ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும். மேலே கீழே 5 நிமிஷத்துக்கு போத் சைட்ஸ் மாற்றி டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட பிரீத்திங்கும் நார்மல் ஆகும். டேப் பண்ணுங்க, ரைட் அண்ட் லெஃப்ட் 5 நிமிஷத்துக்கு டேப் பண்ணீங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும். தென் லாஸ்ட்ல சென்டர் ரீஜன்ல ரிலாக்ஸ்டா டேப் பண்ணுங்க, ஃபோர்ஸா பண்ணாதீங்க, ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. LU10 இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்டா இந்த 2 ரீஜனுக்கு மத்தியில, அதாவது இங்க ஒரு எலும்பு இருக்குங்க, அதே போல இங்க ஒரு எலும்பு இருக்கும். இந்த 2 எலும்புக்கும் மத்தியில வெள்ளையும் அந்த பிரவுன் கலரும் சேர்ற இந்த இடத்துல 3 நிமிஷத்துக்கு அழுத்தினீங்கன்னா எப்படியாப்பட்ட பிரீத்திங்கும் நார்மல் ஆகும். அதே நேரத்தில் இந்த ஃபுல் ரீஜனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முழுமையாக பிரீத்திங் ப்ராப்ளம் சரியாகும். இந்த மாதிரி 3 நிமிஷத்துக்கு அழுத்துங்க. இஃப் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.